ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ சுமையா. இது வந்து ஊரில் எடுத்த வீடியோ. என்னடா பழைய வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. ஃபோனில் மெமரி ஓவர்லோட் ஆகி கிடக்கேன்னு செக் பண்ணும்போது தான் இந்த வீடியோ கண்ணில் பட்டுச்சு. இதை எப்படிடா உங்கள் கூட ஷேர் பண்ணாமல் விட்டேன்னு எனக்கே தெரியல. அதுதான் போஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்த ஜிஞ்சர் பேக் ட்ரிங்க். அதாவது ஜிஞ்சர் பேக்கில் கல்ச்சர் பண்ணி நம்ம வீட்டிலையே 7 அப் ஸ்ப்ரைட் எல்லாம் மாதிரி சுருன்னு ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணுவோம்ல, அந்த கல்ச்சர் தான். ஸோ இதுதான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த கல்ச்சர் வந்து நான் என்னோட அக்கா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஊருக்கு போனாலும் அவள் தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு சொல்லி தந்தா. அவளும் இன்ஸ்டாகிராம் பார்த்து எனக்கு இந்த ரீல்ஸ் கண்ணில் படலை. அவள் தான் இப்படி ஒரு வீடியோ இருக்குது, ட்ரெண்டிங்கில் இருக்குது, பார்த்துருக்கியான்னு கேட்டு வீட்டில் காய்ச்சி ரம்புத்தான் பழத்தை வச்சு சூப்பராக செஞ்சு காமிச்சா. ஆனால் அவளுக்கு அந்த டைமில் வந்து அது வந்து பொங்கி வரல. இருந்தாலுமே அந்த டேஸ்ட் பண்ணும்போது டேஸ்ட் நாக்கில் ஒட்டுக்குச்சு. அடடா 7 அப் ஸ்ப்ரைட்டை விட இது என்ன சூப்பராக சுருன்னு இருக்குதுன்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணணும்னா வீட்டில் வந்து இந்த ஜிஞ்சர் பக் கல்ச்சர் ரெடி பண்ணியிருந்தேன். என்னடா விஷயத்துக்கு வராமல் வளவலான்னு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிளாஸ் ஜாரில் கொஞ்சம் தோலோட சாப் பண்ண இஞ்சி, அப்புறமா 2 ஸ்பூன் சுகரை கொஞ்சம் தண்ணியில் வச்சு நம்ம வந்து 2-3 நாளைக்கு வந்து ஃபெர்மெண்ட் பண்ண வச்சு நமக்கு விருப்பமான ஜூஸில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரைட் மாதிரி குடிக்கலாம். ஆனால் இந்த வேலையில் கிளாஸ் பாட்டில் தான் பண்ண முடியும், பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு செட் ஆகாது. ஸோ பெங்களூரில் இருக்க தம்பிக்கிட்ட எனக்கு ஒரு பாட்டில் இந்த மாதிரி வாங்கித்தான்னு சொல்லி வாங்கியாச்சு. அதில் தான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா வெறும் ஸ்மோக்கு தான் வந்தது. அதுவும் லைட்டாக உள்ளாடி ஒரு மாதிரி பிளர்ராக இருந்துச்சு. அது எப்படி நீ பொங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மறுபடியும் பண்ணேன். ஆனால் மறுபடி பண்ணும்போது கொஞ்சம் புகை அதிகமாகவே வந்தது. உள்ளாடி லைட்டாக நுரைச்சி வருது பாருங்கள். ஒருவேளை இன்னும் ஒரு 5 ஹவர்ஸ் போல் வச்சுருந்தா நல்லா பொங்கியிருக்குமோன்னு சொல்லிட்டு இந்த ஜூஸையே ட்ரை பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு என் பொண்ணு தான் குடிச்சிருந்தா. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம கடையில் வாங்குற ஆப்பி ஃபிஸ் ஜூஸ் மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொன்னால். ஆனாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ திரும்ப நான் இப்போ வந்து கிரேப் ஜூஸில் பண்ணியிருக்கேன். பொங்கி வந்து கீழே கொட்டிடும்னு எப்பவும் போல் கீழே ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு. ஆனால் ஃபைனலாக எப்படி வந்துன்னு பாருங்கள். இதை தாங்க எதிர்பார்த்தேன். இத்தனை வாட்டி விடாமுயற்சியோட ட்ரை பண்ணி ஃபைனலாக நமக்கு கிடைச்ச இந்த வெட்டியை உங்கள் கூட ஷேர் பண்ணாமல் எப்படி. அதான் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு போஸ்ட் பண்ணிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.